ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு கர்த்தர் உன்னை. 121ஆம் சங்கீதம் 6-7 வசனங்கள் சொல்லுகிறது, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சுமெத்தை அல்ல, ரோஜா மலரால் அலங்கரிக்கப்பட்ட வாழ்க்கையும் அல்ல. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொன்னார். யோவான் 16:33. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று தாவீது சொன்னார். 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிறார் அவர். அவர் பகலிலும் இரவிலும் நம்மை காக்கிறவர். பகல் என்பது நாம் நம்முடைய வேலைகளை செய்யும் நேரத்தை குறிக்கிறது. இரவு என்பது செயலிழந்தவர்களாக தூங்குகிற நேரத்தை குறிக்கிறது. நாம் வேலை செய்தாலும் இளைப்பாறினாலும் கர்த்தர் நம்மை காக்கிறார். பலனுள்ளவர்களாய் இருந்தாலும் பலனற்றவர்களாய் இருந்தாலும் கர்த்தரே நம்மை காக்கிறவர். பகலின் அபாயங்களில் இருந்தும் இரவின் செய்வினைகளில் இருந்தும் நம்மை காக்கிறவர். மட்டுமல்ல, வெயிலிலும் நிலவிலும் நம்மை காக்கிறவர். வெயில் வெளியரங்கமானது, நிலவோ தந்திரமானது என்றார் ஒருவர். வெயிலைப் போல நம்மை மேற்கொள்ளும் சூழ்நிலைகள் வந்தாலும், நிலவைப் போல இனிமையாய் சூழ்ந்து கொண்டு தீமை விளைவிக்கும் சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் நம்மை காக்க வல்லவர். அவர் போக்கிலும் வரத்திலும் நம்மை காக்கிறவர். தொழிலுக்காகவும் வேலை ஸ்தலத்துக்காகவும் வெளியே செல்லுகிறோம். ஓய்வுக்காகவும் இளைப்பாறுதலுக்காகவும் வீட்டுக்கு திரும்பி வருகிறோம். பல வேளைகளில் வெளியே செல்லும்போது இந்த நாள் எப்படி இருக்குமோ, இதை சந்திக்கப் போகிறோமோ என்று கலங்குகிறோம். ஆனால் கர்த்தரோ நம்மோடு கூடவே வருகிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி போகையிலும் வருகையிலும் நம்மை கண்மணி போல காத்துக்கொள்கிறார். பகலிலும் இரவிலும் வெயிலிலும் நிலவிலும் மட்டுமல்ல, அவர் என்றென்றைக்கும் காக்கிறவர். மரணமானாலும் ஜீவனானாலும் நம்மை காக்கிறவர். ஆகவேதான் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரர் சொன்னார். 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே என்று நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவதுண்டு. நாம் கர்த்தருடைய உள்ளங்கையிலே இருக்கிறோம். அந்த பெரிய பிரகாசமான கரத்திலே அவர் நம்மை வணைந்திருக்கிறார். அவருடைய கரத்திலிருந்து நம்மை யாரும் பறித்து கொள்ளவே முடியாது. இன்றைய நினைவிற்கு யோவான் 10:28. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. இன்றைய வேத வாசிப்பு காலை எரேமியா 46 மற்றும் 47 அதிகாரங்கள், மாலை எபிரெயர் 6 அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம்.
கர்த்தர் உங்களை எல்லா சூழ்நிலையிலும் எப்பொழுதும் காக்கிறவர். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.